வியாபார நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கேல் மொபைல் ஸ்கேல்னு சொன்னாலே அதில் கண்டிப்பாக ஹேண்டில் இருக்கும். இது பாருங்க, இங்கே இருக்குது. இந்த ஹேண்டிலோட உதவியால் நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம். இது எம்எஸ் தட்டு. இது எஸ்எஸ் தட்டு. இந்த தட்டுகளை நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த தட்டோட அளவு 210 mm நீளம், 210 mm அகலம். பாருங்க, அவர் காமிக்கிறாரு. 210 mm நீளம், 210 mm அகலம். இது முன்னாலேயும் பின்னாலேயும் டிஸ்பிளே இருக்குங்க இதில். அதனால் நாமளும் எடை பார்த்துக்க முடியும், கஸ்டமர்ஸும் எதிரில் நின்று வாங்கும்போது அவங்களுக்கும் அது எடை காமிக்கும். காய்கறி, இறைச்சி போன்ற மீன் போன்ற பொருட்களை எடை பார்க்கும்போது நாம் இந்த தட்டுக்கு மேலே இன்னொரு தட்டை வச்சு அதை ஜீரோ செய்யறதுக்காக, இந்த தட்டோட எடையை நம்ம ஜீரோ செய்யறதுக்கு இந்த டேர் பட்டன் உபயோகமாகும். பாருங்கள், இப்போ இந்த தட்டோட எடை ஜீரோ ஆகிடுச்சு. மீண்டும் தட்டை எடுத்துருங்க. இப்போ திரும்பவும் ஜீரோ பண்ணுறதுக்கு இந்த டேர் பட்டன் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதோட மொத்த கெப்பாசிட்டி 50 கிலோ. 5 கிராம் அக்யூரசியில் இது வேலை செய்யும். நல்ல தெளிவான பவர் கார்டு, நீளமான பவர் கார்டு. இதை வச்சு இந்த மிஷினை நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த சார்ஜ் 24 மணி நேரத்துக்கும் இருக்கும். தரமான பேட்ரி, மதர் போர்டு, லோட் செல் இது எல்லாத்தையும் நாங்கள் உபயோகப்படுத்துறதுனால இந்த மிஷின் தரமாக இருக்குது. எங்கள் ஆல்ஃபா பிராண்ட் வேயிங் மிஷின் முறையாக அரசாங்கத்திடம் பதிவு பெற்ற நிறுவனம். எங்கள் ஆல்ஃபா பிராண்ட் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் மற்றும் மாடல் அப்ரூவல் இதை எண்களை முறையாக பயன்படுத்தி ஸ்டாம்பிங் செய்யப்பட்டுள்ளது. எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க டீலர்கள் தேவை. புதிய வியாபார நண்பர்களை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு 25க்கும் மேற்பட்ட மாடல்கள் எங்ககிட்ட இருக்குது. அத்தகைய ஸ்கேல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க எங்கள் சேனலை பின்தொடர்ந்து பாருங்கள். எங்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை எடுத்துக்கோங்க. சிறந்த வடிவமைப்பு, நியாயமான விலை, உன்னதமான தயாரிப்பு, இந்த லட்சியங்களை கொண்டு இந்த ஆல்ஃபா பிராண்டு முன்னோக்கி போகும். நன்றி, வணக்கம். இது 50 கிலோ, 5 கிராம் அக்யூரசியில் வேலை செய்யும். ஒரு 10 கிலோ கல் வைங்க. இந்த பாருங்கள், 10 கிலோ எடை சரியாக காமிக்குது.